வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3000க்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம அனாலிசிஸ்க்கு எப்போவுமே இந்த ஸ்பைக்கு கேப்பை ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனவுடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 3072 ரெசிஸ்டன்ஸை வச்சு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் 3032 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 2 முறை 3000ல் சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்து அதையும் உடைச்சு 2980ன்ற புதிய லோ நேற்று மார்க்கெட்டோடைய லோ க்ரியேட் பண்ணியிருக்கு. மறுபடியும் 3032 3040 வரைக்கும் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 3011ல் க்ளோஸ் ஆகிடுச்சு. பார்க்க போனால் மார்க்கெட் ஒரு நியூட்ரல் மார்க்கெட்டாக அமைஞ்சிருந்தது. ஆனால் மார்க்கெட்டில் பல முறை செல்லிங் டாமினேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 2980 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் நம்ம ட்ரேடிங் திட்டத்தில் மாற்றம் இல்லை. 3072 ஸ்டாப் லாஸை வச்சு மார்க்கெட்டில் தொடர்ந்து செல் பண்ணலாம். எதிர்பார்க்குற அடுத்தடுத்த டார்கெட் 2960 2916. கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் கொஞ்சம் மார்க்கெட் மேலே ஏற வரைக்கும் வெயிட் பண்ணி செல் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் குறைவாக இருக்கும். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.